தமிழகத்தில் ஏற்கனவே அரசு பள்ளிகளில் அரசு வழி கல்வி கடந்த சில ஆண்டுகளாக ஒரு பயிற்சி பள்ளியாகவும் அரசு வழியில் கல்வி என்ற முறையும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அங்கன்வாடி மையங்களை எல்கேஜி யூகேஜி வகுப்புகளாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஜெயலலிதா வகுத்த வழியில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பயணம் செய்கிறாரா கல்விக் கொள்கையில் என்ற புள்ளியிலும் இதற்கு வரக்கூடிய அரசு தரப்பின் வாதங்களும் எதிர்த்தரப்பின் வாதங்களும் குறித்தும் இன்றைய செய்தியில் பேச இருக்கிறோம். கல்வியில் புரட்சி செய்கிறாரா எடப்பாடி என்ற புள்ளியில் அதிமுகவிலிருந்து கோவை செல்வராஜ் நம்முடன் பேச வந்திருக்கிறார். வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கலாம். வணக்கம் சார். அங்கன்வாடி மையங்களில் எல்கேஜி யூகேஜி வகுப்புகளை தொடங்கி வைத்திருக்கிறார் முதல்வர். இந்த பொறி எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டது? எப்படி இந்த திட்டத்தை நீங்கள் அறிவிச்சிருக்கிறீங்க? எந்த அடிப்படையில்? அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே ஆரம்ப கட்டத்தில் தன்னுடைய குழந்தை பருவத்தில் படிக்க முடியாமல், பள்ளிக்கு செல்ல முடியாமல், குடும்ப சுமை, பசி, பட்டினி இது எல்லாம் உணர்ந்து தான் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து அன்றைக்கி அங்கன்வாடி பள்ளியும் குழந்தைகளுக்கு சத்துணவு கட்டாயம் கொடுக்கணுங்கிறதுல கொண்டு வந்தாங்க. அந்த அடிப்படையில் அம்மா அவர்களும் அதை இன்னும் அபிவிருத்தி பண்ணி நல்லா பண்ணாங்க. கல்வி திட்டத்தில் பட்ஜெட்லேயே 25% பணத்தை கல்விக்கே ஒதுக்குனாங்க. அந்த அளவுக்கு கொண்டு இன்றைக்கி குழந்தைகள்லாம் படிக்க வச்சாங்க. அந்த அடிப்படையில் அவங்க 2 பேர் வழியில் இன்றைக்கி ஆட்சி நடத்தக்கூடிய மரியாதைக்குரிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குழந்தை பருவங்களில் சின்ன குழந்தைகளுக்கு எல்கேஜி யூகேஜி படிக்கும்போது கட்டணம் கொடுத்து வேறு வசதியாக இருக்கிறவங்க படிக்க வைக்கிறாங்க. சாதாரண ஏழை தாய்மார்கள் ஒரு ஏக்கம், நம்ம குழந்தைய படிக்க வைக்க முடியல அவங்க காலையில் நேரத்தில் பார்க்கும்போது. அதனால் ஏழைகளும் எளியவர்களும் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக, இது ஒரு சமத்துவமாக இருக்கணுங்கிறதுக்காக சாதாரண ஏழை குழந்தைகள் எல்கேஜி யூகேஜி படிக்கணுங்கிறதுக்காக இந்த திட்டத்தை ஒரு புரட்சிகரமான இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமாக இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் ஆரம்ப கட்டமாக 2381 மையங்களில் துவக்கப்பட்டிருக்குது. 53,000 குழந்தைகள் வரைக்கும் சேர்த்திருக்காங்க. வர்ற ஜூன் மாதத்துக்குள்ளே இன்னும் அதிகமான குழந்தைகளை சேர்த்து எல்லா அங்கன்வாடி பள்ளிகளையும் எல்லாத்துலேயும் டீச்சர்களை வச்சு நல்ல முறையாக நடத்துறதுக்காக இதை முன்னுதாரணமாக கொண்டு வந்திருக்காங்க. 4 செட்டு சீருடை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு காலணி, செருப்பு கொடுத்துட்றாங்க. அப்புறம் எழுது பொருள்கள்லாம் கொடுக்குறாங்க, சிலேட்டு கொடுக்குறாங்க. ஆரம்ப கல்வி அறிவு வளர்ச்சிக்காக என்னெல்லாம் கொடுக்கணுமோ அத்தனையும் கலர் பென்சில் இருந்து எல்லாம் கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு ஊக்குவிக்கிறாங்க. சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாங்க கடைசியாக அது முடிக்கும்போது. அந்தளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லா குழந்தைகளும் சமமாக இருக்கணும், இது ஏற்றத்தாழ்வு இருக்க வேண்டாங்கிறதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஏற்கனவே இப்போ 1ஆம் வகுப்பிலிருந்து 2013 சட்டசபையில் ஜெயலலிதா அறிவிக்கப்பட்டு அதன் பிறகு அது கடந்த 2 ஆண்டுகளாக அது நடைமுறையில் இருந்தது. இப்போயும் 1ஆம் வகுப்பிலிருந்து ஆங்கில வழி கல்விங்கிறத வச்சுருக்கிறீங்க. 200 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் வரைக்கும் ஆங்கில வழி கல்விக்கு ஒரு கட்டணம்னு ஒன்று சிறிய அளவில் நீங்கள் வசூலிக்கிறீங்க இல்லையா? அந்த கட்டணம் இந்த எல்கேஜி யூகேஜிக்கு இப்போ அங்கன்வாடி மையங்களில் எல்கேஜி யூகேஜி இப்போ தொடங்கப்பட்டிருக்கு இல்லையா, அதற்கும் வசூலிக்கப்படும்? ஏன்னா பெற்றோர்கள்ட்ட அந்த குழப்பம் இருக்குது, இது குறித்த ஒரு தெளிவு இல்லை அப்படின்னு. இல்லை, அரசு தெளிவாக கவர்மெண்ட்டு ஆணைய ஜியோவை பிறப்பிச்சிருக்காங்க. இது சாதாரண ஏழை எளிய மக்களுடைய குழந்தைகள் எல்கேஜி ஆரம்ப கல்வி அறிவு கல்வி படிக்கணுங்கிறதுக்காக தான் இது கொண்டு வந்திருக்கு. இதுக்கெல்லாம் எந்த விதமான கட்டணமும் தமிழக அரசு நிச்சயமாக நியமிக்காது. அந்த மாதிரி கட்டணத்துக்கே வேலை இல்லை. தமிழக அரசு கொடுக்குற கல்வி, அரசு கல்வி கட்டண கல்வியாக அப்படி கொண்டு வர மாட்டாங்க. அந்த அச்சமோ பயமோ யாரும் இந்த 200 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் நீங்கள் வசூலிக்கிறதுங்கிறது உண்மைதானே? எங்க வசூலிக்கிறோம்? அரசு பள்ளிகளில் ஆங்கில வழி கல்விக்கு கட்டணமா ஏற்கனவே எங்கேயுமே எந்த இடத்துலையுமே கட்டணம் யாரும் வசூலிக்கிறது இல்லை. யார் அப்படி சொன்னது? பத்திரிகைகள்ல எல்லா பத்திரிகைகளையும் நேற்றைக்கு பெற்றோர்கள் தரப்புல இது ஒரு குழப்பமா இருக்கு. இல்ல, இது பத்திரிகையில வரலாமா? பத்திரிகையில இல்லையே, கல்வியாளர்களும் இந்த கருத்தை வைக்கிறாங்களே. அரசு வழி பள்ளியில ஆங்கில வழி கல்விக்கு 200 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் வரைக்கும் கட்டணம் இருக்கு. இந்த கேள்வி பள்ளி கல்வி ஆசிரியர்கள் சொன்னாங்களா? அமைச்சரிடமே இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. சமூக நலத்துறையின் கீழே தானே வருது. சரோஜா, அமைச்சர் சரோஜா அது குறித்து தெரிவிக்கப்படும் சொல்லி இருக்கிறாங்க. அன்னைக்கு இந்த அறிவிப்பை 14ஆம் தேதி வெளியிட்டாங்க இல்லையா, அது குறித்து தெரிவிக்கப்படும் சொல்லி. ஆரம்ப கல்வி மரியாதைக்குரிய அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தான் இந்த SSLC +1 +2 வரைக்கும் அவருடைய அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் தான் நடக்குது கல்வி. இது இவங்க சத்துணவு கூடங்களும் மற்ற இதெல்லாம் அங்கன்வாடியில் நடக்கிறதுனால, அங்கன்வாடியில் இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுனால அவங்க துறையும் சம்மந்தப்பட்டு 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இதை செயல்படுத்துகிறாங்க ஒழிய வேறு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அரசு ஜியோவில் முதலமைச்சர் எந்த கட்டணமும்
+2 வரைக்கும் யாருக்கும் கிடையாது. அவங்களுக்கு வந்து நீட் எக்ஸாமுக்கு வந்து முறையாக பள்ளிக்கூடம் ஸ்கூல் அவங்களுக்கு பயிற்சி நடந்துகிட்ருக்கு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறவங்களுக்கும் பயிற்சி கொடுத்துட்ருக்குறாங்க. ஆங்கில கல்விக்கு படிக்கிறாங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அதாவது இது வரைக்கும் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இல்லாத அளவுக்கு அவங்க வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிக்கிறதுக்காக, அதாவது கணக்காளராக வர்றதுக்காக அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக அந்த கணக்காளர் சங்கத்தோட அசோசியேஷனோட தமிழக அரசு ஒப்பந்தம் போட்டு இன்றைக்கி வந்து 25,000 குழந்தைய வந்து அதில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதில் படித்து மேலே வந்தாங்கன்னா இந்தியாவில் வந்து கணக்காளர்கள் வந்து அதிகமாக தமிழ்நாட்டு குழந்தைங்க தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு போட்டி போட்டுட்டு கல்வித்துறையில் வந்து கொண்டு வர்றாங்க. கடந்த 3 ஆண்டுகள்ல நீங்க ஆங்கில வழி கல்வியை வந்து தமிழக அரசு பள்ளிகள்ல கொண்டு வந்தீங்கல்ல, அதோடைய ரிசல்ட் உங்களுக்கு என்னவா வந்திருக்குது இது வரைக்கும்? அது கொண்டு வந்ததுக்கு பின்னாடி தான் இன்றைக்கி வந்து குழந்தைகள் மத்தியில் வந்து ஆங்கிலத்துக்குன்னே தனியாக டியூஷனுக்கு போயிட்டு இருந்தாங்க. அந்த போகிறதெல்லாம் நிறுத்தி அரசாங்க பள்ளிகள்லேயே அது ஸ்பெஷல் கிளாஸாக எடுக்கிறாங்க. ஸ்பெஷல் கிளாஸாக எடுத்து அவங்களுக்கு நல்லா போதிக்கிறதுனால இன்றைக்கி வந்து அவங்க சரளமாக ஆங்கிலம் எழுத, படிக்க, பேச அந்த அளவுக்கு இன்றைக்கு குழந்தைகள் மத்தியில் இந்த 3 வருஷத்துலேயே ஒரு மாற்றம் தெரியுது. கட்டாய கல்வி உரிமை சட்டம் வந்து தாய்மொழியில தான் வந்து ஆரம்ப கல்வியை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. 2011 தமிழகம் ஏற்றுக்கொண்டு அன்றைக்கு முதல்வராக இருந்த ஜெயலலிதா அதை அரசிதழில் வெளியிட்டிருக்கிறார். அது இருந்தும் தமிழ் வழி கல்வி அப்படிங்கிற முறையிலிருந்து ஆங்கில வழி கல்வி ஏழை குழந்தைகளுக்கும் கிடைக்கணும்னு அரசு ஒரு கொள்கை எடுக்கிறதுங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரு கல்வி போய் சேரணும்னு சொல்றதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் தாய்மொழி கல்வியை வளர்க்கறதுக்கும் அந்த அரசிதழில் வெளியிட்டிருக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டத்திற்கும் இங்கே தமிழக அரசு செய்திருக்கிறது என்ன? தாய்மொழி கல்விங்கிறது வந்து அவங்க ஆரம்ப பாடத்தில் வந்து அவங்களுக்கு தமிழ் வந்து முறையாக தெரிஞ்சுக்கணும், படிக்கணுங்கிறது நம்ம தாய்மொழி. அது எல்லாருமே படித்து தெரிஞ்சிருவாங்க. ஆங்கில மொழிங்கிறது வந்து அது கட்டாயமாக படிக்க வச்சு அது படித்தாதான் வெளி உலகத்துக்கு, அதாவது உலகம் பூரா பேசக்கூடிய மொழி ஆங்கில மொழி. அதை 2வது மொழியாக இந்தியா பூரா வச்சுருக்கோம். அரசாங்க கடிதங்கள் அனுப்புகிறத எந்த மாநிலத்திலேருந்து யாருக்கு அனுப்பிட்டாலும் எதை செஞ்சாலும் ஆங்கிலத்தில் தான் அனுப்புகிற காரணம் மாநிலத்துக்கு மாநிலம் வந்து அதுதான் பொதுமொழியாக இருக்குது. தமிழ் வந்து நம்ம மொழி, கன்னடம் வந்து கர்நாடகாவில், கேரளாவில் மலையாளம், அப்படி அந்தந்த மாநில மொழி இருக்குது. நம்ம தாய்மொழி படிக்காதவங்களே யாரும் கிடையாது. எந்த குழந்தையும் பேச ஆரம்பிக்கிற வார்த்தையே தமிழ் வார்த்தை தானே. இல்லை, அந்த தமிழ் மேம்பாட்டு, தமிழ் வழி கல்வி மேம்பாட்டிற்கு அரசு செய்திருக்கக்கூடாது. ஆங்கில வழி அந்த கல்வியை ஒரு கொள்கையாக அறிமுகப்படுத்துறீங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தாய்மொழி கல்வியுடைய மேம்பாடும் அதே நேரத்தில் வளரணும். கட்டாய கல்வி உரிமை சட்டம் சொல்லி இருக்கக்கூடியபடி தாய்மொழியில தான் கல்வி இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய இது ஆங்கில வழி கல்விங்கிறதே ஒரு பயிற்சி முறை தானே. ஆங்கிலம்ங்கிறது ஒரு மற்ற மொழிகளை கற்றுக்கொள்ளுதல்ங்கிறது பயிற்சி முறை தானே. அதை எப்படி நீங்க கல்வி கொள்கையோட இணைக்கிறீங்க? அதாவது எல்லா பாடங்களும் தமிழ்லேயே சொல்லித்தர்றோம். ஆங்கில பாடம் மட்டும்தான் ஆங்கிலத்தில். தமிழ் பாடம், விஞ்ஞான பாடம், கணக்கு பாடம், எந்த பாடம் எடுத்தாலும் அதில் வரக்கூடிய வார்த்தைகள் வந்து தமிழ் வார்த்தை தான். இப்போ தமிழ் தானே முக்கியத்துவம் தர்றோம், தமிழுக்கு தானே அது எல்லாம் தர்றோம், தமிழ் தானே நம்ம பயிற்சி மொழியாக வச்சுருக்கிறோம். ஆங்கிலங்கிறது ஒரு பாடம் தான் ஒழிய எல்லா மொழியும் இல்லாமல் தமிழே எடுத்துகிட்டு தமிழ் பாடத்தையும் கூட ஆங்கிலத்தில் நடத்துகிறோமா? அதுலேயே தொடர்ந்து நம்ம பேசலாம். தற்போது முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு இணைப்பில் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்க. தங்கம் தென்னரசு. அரசு பள்ளிகளில் வந்து, அதாவது ஏற்கனவே ஆங்கில வழி கல்வின்னு கடந்த சில ஆண்டுகளாக இருக்கிறது. தற்பொழுது அங்கன்வாடி மையங்களில் எல்கேஜி யூகேஜி வகுப்புகளை முதல்வர் தொடங்கி வைத்திருக்கிறார். முன்னாள் கல்வித்துறை அமைச்சரா நீங்க இதை எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, எல்கேஜி யூகேஜி வகுப்புகளை வந்து துவங்குவதில் வந்து பெரிய மாற்று கருத்துக்கள் இல்லை. சமச்சீர் கல்வி முறையை கொண்டு வருகிற போதே மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கும் அரசு பள்ளிகளுக்குமான இணைப்பை நாங்கள் உருவாக்குகிற போது, பாடத்திட்டத்தை உருவாக்குகிற போது, எதிர்காலத்திலே இது போன்ற எல்கேஜி யூகேஜி வகுப்புகளை உருவாக்க வேண்டும் என்பதிலே அப்போதே நாங்கள் அதற்கான ஒரு கருத்துரு அரசினுடைய பரிசீலனையில் இருந்தது. ஆனால் எங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், அந்த எல்கேஜி யூகேஜி வகுப்புகளை இவ்வளவு அவசரகதியாக இவர்கள் உருவாக்குவதற்கு என்ன நோக்கம் என்பதுதான் தெரியவில்லை. உதாரணத்திற்கு, முறையான வகையில் அந்த வகுப்புகளை எடுக்கக்கூடிய பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய ஆசிரியர்களை நியமிக்காமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள், ஆரம்ப பள்ளியில் இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களை அங்கே டெபுடேஷன்ல நாங்கள் அனுப்புவோம் அப்படின்னு சொல்றது இந்த திட்டத்துக்கான அடிப்படையான நோக்கத்தை சீர்குலைக்கக்கூடியதாக இருக்கிறது. எல்கேஜி யூகேஜி படிக்கக்கூடிய குழந்தைகளின் அந்த வயதுக்குரிய புரிதல் இருக்கக்கூடிய, குறிப்பாக இந்த மாண்டிசேரி போன்று இருக்கக்கூடிய கல்வி முறைகளிலே அனுபவம் பெற்றிருக்கக்கூடிய ஆசிரியர்களை நியமித்து இந்த பணியை துவங்கி இருக்க வேண்டும். ஆனால் அவசரமாக ஏதோ தாங்கள் தான் எல்கேஜியை ஆரம்பிக்கிறோம் என்பதை நிறுவ வேண்டும் என்ற காரணத்திற்காக வேண்டி முறையான பயிற்சி எதுவும் இல்லாத ஆசிரியர்களை கொண்டு அவசரமாக அங்கன்வாடி மையங்களிலே இதை துவங்குவது என்பது அரசாங்கத்திற்கான ஒரு சரியான புரிதலோ திட்டமிடலோ இல்லை என்பதை தான் காட்டுவதாக இருக்கிறது.
உள்கட்டமைப்பு இதெல்லாம் சரி செஞ்சுட்டு ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ற இடத்துல கட்டாய கல்வி வழங்கக்கூடிய தாய்மொழி வழி கல்வி தான் இங்க சிறந்தது அப்படின்னு ஒரு வாதம் வைக்கப்பட்டு தான் அது அந்த சட்டத்திலே அது சேர்க்கப்பட்டது. அதை வந்து ஒரு கல்வித்துறை அமைச்சரா, முன்னாள் கல்வித்துறை அமைச்சரா நீங்க எப்படி பார்க்கறீங்க? இப்ப வந்து இப்ப ஆங்கில வழி கல்வி வரும்பொழுது தாய்மொழி வழி கல்வி பின்னுக்கு தள்ளப்படுதே. இல்ல நான் ஏற்கனவே ஒரு முறை இந்த கருத்தை கூட சொல்லியிருந்தேன். ஆரம்ப கல்வி என்பது தாய்மொழியில வருவது என்பது கட்டாயமாக வர வேண்டிய ஒரு விஷயம். நீங்க எல்கேஜி யூகேஜின்னு நீங்க கொண்டு வருகிற போது நீங்க அந்த இடத்துல வந்து தாய்மொழிக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நீங்க கொடுங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து நாங்க தலையிடலை. ஆனா தாய்மொழிக்கு இருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் எப்போதும் இருக்க வேண்டும் அல்லவா? இப்ப அவர் பேசுகிற போது கூட எனக்கு முன்னாலே உங்க இடத்துல உரையாடி கொண்டிருந்த நண்பர் பேசுகிற போது ஒன்று சொன்னார். ஏன் அந்த ஆங்கில வழி கல்வியில் வருகிற போது அவர் சொன்னாரு, நாங்க வந்து தமிழ் பாடம் அப்படியே தான் இருக்கு, மற்ற பாடங்கள் எல்லாமே அந்த தமிழ் மொழியில தான் இருக்கு, ஆங்கிலம் மட்டும்தான் ஆங்கிலத்துல இருக்குன்னா அது ஏற்கனவே இருக்கிறது தானே. இப்போ அவர் சொல்லும் போது அந்த கருத்தை சொன்னாரு, தமிழ் பாடம் மட்டும்தான் தமிழ்ல இருக்கும், இது எல்லாமே நாங்க ஆங்கிலத்துல உருவாக்கணும், அது ஆங்கில வழி கல்வி. அதுலயே அவங்களுக்கு குழப்பங்கள் இருக்கிறது. இன்னொன்னு கூட நான் சொல்வேன், அவர் சொல்லும் போது சொன்னாரு, அதுக்காக நாங்க ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாரு. ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறீங்கனாலே அப்போ உங்களுக்கு நார்மல் கிளாஸஸ் இயற்கையா நீங்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வகுப்பறைகள்ல சரியான முறையில் அதை நீங்க சொல்லிக் கொடுக்கலன்னு தானே அர்த்தமாகுது. இரண்டு முக்கியமான கேள்விகளை இங்க எழுப்பி இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. அவர் வந்து ஒரு கேள்வி எழுப்புறாரு. மாண்டிசரி முறைன்னு ஒரு பயிற்சி முறை இருக்கு இங்க. நீங்க வந்து எல்கேஜி யூகேஜியை கொண்டு வந்ததை அவங்க மறுக்கலை, அவங்க எதிர்க்கவும் இல்லை. ஆனால் அதற்கான உள்கட்டமைப்பு இருக்கா, ஆசிரியர்கள் அதற்கான போதிய அளவுல நியமிக்கப்பட்டிருக்கா, ஏன் இவ்வளவு அவசரமா அதை செய்யணும், இதையெல்லாம் சரி பண்ணிட்டு செஞ்சிருக்கலாமேங்கிற கேள்வி. அவர் ரெண்டு கேள்வி கேட்டிருக்காரு, அது ரெண்டுக்குமே முறையா பதில் சொல்லி ஆகணும். ஆங்கில பாடம் படிக்கிறாங்க, ஸ்பெஷல் கிளாஸ் நடத்துறதுனால வந்து அப்போ அந்த பாடத்தில் வந்து முறையாக அவங்க படிக்கலையோன்னு அந்த குழந்தைகளை பற்றி கேள்வி வச்சார். அதுக்காக இல்லை, ஆங்கில பாடத்தில் வந்து 7 மணி நேரம் படிக்கிறதுல வந்து 1 மணி நேரம் ஆங்கில பாடம் படிக்கிறாங்க. இருந்தாலும் தனிப்பட்ட முறையாக அவங்களுக்கு அது தனியாக கோச்சிங் கொடுக்கும்போது இன்னும் அதிகமாக அந்த ஈடுபடும் போது ஆங்கிலம் தான் முக்கியமாக அவங்களுக்கு தேவைப்படுது. தமிழ் வந்து நம்ம வீட்லேயும் பேசுகிறோம், பள்ளிக்கூடத்துலையும் பேசுகிறோம், படிக்கிறோம், தமிழ் எல்லா பாடம் தமிழ் இருக்கிறனால இந்த ஆங்கில அறிவு அதிகமாக வரணுங்கிறதுக்காக அதை வந்து அந்த இடத்துல தான் கேட்குறேன். கடந்த நான் கேட்குறேன், தமிழ்நாட்டை விட்டு வேறு எந்த இடத்துக்காவது வெளியே போனால் எங்காவது போகும்போது எந்த மொழியில் பேசணும்? இல்ல, எனக்கு ஒரு சின்ன கேள்வி. அதாவது நீங்க சொல்றதெல்லாம் ஆரம்ப நிலையில குழந்தைகளை படிக்க வைக்காம நீங்க 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ்க்கு அப்புறம் போய் அந்த குழந்தைகளுக்கு ஆங்கில அறிவு எப்படி புகட்ட முடியும்? தனியார் பள்ளிகள்ல அதிக கட்டணங்கள் கொடுத்து படிக்கிற பிள்ளைகளே வெளியில வந்து சரியா ஆங்கிலமும் பேச தெரியாம சரியா தமிழும் பேச தெரியாத நிலை தான் கலை யதார்த்தம். அப்படி இருக்கும் பொழுது அதற்கான வழிமுறைகள், அதாவது தனியார் பள்ளிகளுக்கு நீங்க அதுக்கு ஈடு கட்ட முடிகிற அளவுக்கு நீங்க இப்ப வந்து இந்த எல்கேஜி யூகேஜி பள்ளிகளை தொடங்கி இருக்கிறீங்களா? அவர் கேட்கக்கூடியது சொல்றேன், நான் அது சொல்ல வரேன். தனியார் பள்ளிக்கு இப்ப போறது குழந்தைகளை குறைச்சிட்டாங்க வீட்டுகளில். எந்த நகராட்சி பள்ளிகளில் பாருங்க, மாநகராட்சி பள்ளிகளில் பாருங்க, +1 +2 மார்க்கில் 10th மார்க்கில் வந்து அதிகமாக மாநகராட்சி பள்ளிகளும் நகராட்சி பள்ளிகளும் நம்மளுடைய அரசு பள்ளிகளில் படிக்கிற குழந்தைகள் தான் அதிக மார்க் எடுக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி கல்வித்துறையில் வந்து சிறந்த இடத்துல வந்துருக்கிற காரணம், இன்றைக்கி கல்வியில் வந்து 27,000 கோடி ரூபாய் இந்த வருஷம் ஒதுக்கியிருக்கோம். போன வருஷம் 26,000 கோடி. ஒவ்வொரு ஆண்டுகளும் வருகிற பட்ஜெட் தொகையில் 25% கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அம்மா வந்து என்ன நினச்சாங்கன்னா, நீங்கள் இப்போ உங்களுக்கு கிராமப்புற மாணவர்கள் இப்போ அதுதான் சொல்ல வர்றேன். கிராமத்தில்மா உண்மை இங்கே சொல்லி ஆகணும். கிராமங்களில் முதல்ல போனீங்கன்னா மே மாதம் முடிஞ்சு ஜூன் 1ஆம் தேதி பள்ளிக்கூடம் திறக்கும் போது அம்மா அப்பா வந்து கந்துவட்டிக்கார வீட்டில் போய் நின்றுருப்பாங்க. அவன் வட்டிக்கு பணம் கொடுத்தா தான் அந்த குழந்தைக்கு புஸ்தகம் வாங்க முடியும், துணி எடுக்க முடியும், பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியும். அந்த பணம் கடனுக்கு கிடைக்கலனாக்கா கையில் கொத்து எடுத்து கொடுத்து பாத்திரத்தில் சாப்பாடு போட்டு தன்னோட வேலைக்கு கூலி வேலைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க கிராமத்துக்குள்ள. அந்த நிலையை மாற்றி அம்மா அப்பாவும் கவலையே இல்லாமல் அத்தனை குழந்தைகளும் ஜூன் 1ஆம் தேதி ஆனால் பூரா புஸ்தகம், சிலேட்டு, துணிமணி எல்லாம் கையில் அள்ளிட்டு வந்து வீட்டில் குடும்பத்தோட எல்லாம் ஏழை எளிய இன்னைக்கு அந்த படிக்க வைக்கிறோட இல்லை ஒரே நிமிஷம் அந்த கல்வி புரட்சி அம்மா பண்ணினதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு குழந்தைகள் வந்து இன்னைக்கு இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்கிற படிக்கிற குழந்தை அதிகமாக இருக்கிறது. வேறு மாநிலத்துக்கு போய் பாருங்கள், 40% இன்னும் தாண்டல. நம்ம 89% படித்து இன்னைக்கு 93% போயிட்டோம். படிக்காத குழந்தைகள் இல்லைங்கிற அளவுக்கு தமிழ்நாட்டை உருவாக்கி இருக்கிறோம். ஆரம்ப கல்வியை இப்போ குழந்தைகள் இடுப்பில் வச்சுட்டு சின்ன குழந்தைகளை
படிக்கிற வசதி படித்தவங்க ஸ்கூலுக்கு எல்கேஜி யூகேஜி அனுப்புறதை பார்த்து நீங்க அங்கெல்லாம் சதவீத படுறாங்க. கணக்கு சொல்லும் பொழுது 48% பள்ளிகள்ல 5ஆம் வகுப்புகளுக்கு கீழே வந்து ஈராசிரியர்கள் தான், 2 ஆசிரியர்கள் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் நீங்க ஆங்கில வழி கல்வியை இப்ப தொடங்குனீங்க இல்லையா, சில நேரங்கள்ல வகுப்புகள் ஆங்கில வழி கல்விக்கும் தமிழ் வழி கல்விக்கும் ஒரே வகுப்புல தான் நடத்தப்படுது, இப்படியான நடைமுறை சிக்கல்லாம் இருக்கு, ஆசிரியர்கள் நியமனம் போதிய அளவுல இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து அதுக்குன்னு தனி பள்ளிக்கூடம் தேவையில்லைமா, ஒரே ரூம்ல தான் நடக்கும், ஒரே வகுப்புல தான். அவங்களுக்கு வந்து அந்த கிளாஸ் முடியும் போது எப்படி ஸ்பெஷல் கிளாஸ் தமிழ் நடத்துவாங்க. வழி கல்வி படிக்கிறவங்க அறிவியல தமிழ்ல படிக்கிறவங்களுக்கும் ஆங்கிலத்துல சயின்ஸ படிக்கிறவங்களுக்கும் பயாலஜியும் உயிரியலும் விலங்கியலும் ஒண்ணா எப்படி சார் ஒரே வகுப்புக்குள்ள எடுக்க முடியும்? ஆங்கில பாட அறிவு வந்தாச்சுனாலே அவங்களுக்கு ஏமா எல்லா தனி பாடம் நம்ம என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கிறோங்கிறத 8ஆம் கிளாஸுக்கு அப்புறம் தான் என்னவா நம்ம படிக்க போகிறோம் முடிவெடுப்பான். அது வரைக்கும் பொதுக்கல்வி தான். 8ஆம் கிளாஸுக்கு அப்புறம் தான் டாக்டர் ஆக போகிறோமா, வக்கீலாக போகிறோமா, இன்ஜினியர் ஆக போகிறோமா, வாத்தியாராக போகிறோம் படிப்பான். எந்த துறைக்கு போகிறாங்களோ அந்த துறைக்கு அவங்க போயிடுவாங்க. அந்த துறைக்கு போகும்போது பொது அறிவில் ஆங்கிலம் இருக்கணுங்கிறக்காக தான் ஆரம்ப கட்டத்திலே நம்ம ஆங்கிலம் கொண்டு வரணுங்கிறக்காக இந்த பயிற்சி கொடுத்து ஆங்கிலத்துக்கு கூட கொடுத்து கொண்டு வர்றோம். அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன துறைக்கு போகிறோங்கிறது 8ஆம் கிளாஸுக்கு அப்புறம் தான் முடிவெடுப்பாங்க எந்த குழந்தையும். 3 மாசத்துல வெளியில வந்து ஆங்கில டியூட்டோரியல், அதாவது டியூஷன் ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல படிச்சுட்டு போறவங்களும் இருக்கிறாங்க சார். இப்போல்லாம் டுட்டோரியலே மூடிட்டாங்கம்மா. தமிழ்நாட்டில் எங்கம்மா இருக்குது 10 வருஷமா உங்களுக்கு? அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ், அதாவது இங்கிலீஷ் வழியிலேயே படிச்சுட்டு, அதாவது கான்வென்ட்ல படிச்சுட்டு வந்து வெளியில வந்து ஒரு சிங்கிள் லைன் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண தெரியாதவங்களும் இருக்கிறாங்க. அது கான்வென்ட்ல அது மாதிரி பணம் வாங்கிட்டு படிக்க வைக்கிறாங்க. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அரசு பள்ளிகள் அப்படி இல்லை. யாரு டுட்டோரியல் போறவங்களே இல்ல. டுட்டோரியல் என்னாச்சுன்னா முதல்ல டுட்டோரியல் இல்லைம்மா, முதல்ல வந்து இவங்களுக்கு இல்லை எக்ஸாம் முடிஞ்சதுமே பக்கமாக டுட்டோரியல் விளம்பரம் கொடுப்பாங்க படிக்கிறதுக்கு. நாங்கள் சொல்லிதான் இன்னைக்கு எங்காவது விளம்பரம் வருதா? காரணம் இல்ல. கல்வித்தரம் உயர்ந்துருச்சு. இங்க ஆங்கில வழி கல்வியை நீங்க அரசு பள்ளிகள்ல கொண்டு வரும்போது பக்கத்து மாநிலத்துல வந்து தாய்மொழியில தான் ஆரம்ப கல்வி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு சட்டம் இயற்றினாங்க. கன்னடத்துல தான் அப்படின்னு கர்நாடகாவில். இப்போ அவங்களும் பட்ஜெட்டில் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. நிறைய அரசு பள்ளிகளுடைய மாணவர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு, அதனால வந்து ஆங்கில வழி கல்வியையும் கொண்டு வரலாமான்னு ஒரு பட்ஜெட்டில் ஒரு கருத்தை வெளியிட்டதுக்கே அங்கே வந்து மிகப்பெரிய அளவில் என்ன நிதி ஒதுக்கீடெல்லாம் பண்ணலை, மிகப்பெரிய எதிர்ப்பு பெற்றோர்கள் மத்தியிலேயே இருந்தது. தாய்மொழி வழி கல்வி தான் உலக அளவில் வந்து தகுதி படைத்த கல்வியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. ஆங்கிலங்கிறது ஒரு பயிற்சி, ஒரு மொழியை எத்தனை மொழி வேணாலும் ஒரு நபர் கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு புரிதல் அங்கே இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் பெற்றோர்கள் எல்லோருக்குமே இருக்குது. அரசை எதிர்க்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு வாதம் சொல்கிறீங்களா, ஏழை குழந்தைகளுக்காக நாங்கள் வந்து இந்த ஆங்கில வழி கல்வியை ஊக்குவிக்கிறோம், அது நேரம் எதிராக நம்மளுடைய தாய்மொழி வழி கல்விக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோங்கிற கேள்வியை திரும்ப திரும்ப எழுப்புது இல்லையா? அதாவதுமா தமிழ் மொழி தாய்மொழியில் வந்து எந்த மாற்றமே இல்லை. அதில் ஏதாவது மாற்றம் பண்ணி தமிழ் படிக்கிறத வந்து தமிழ் மட்டும்தான் பாடம், மற்ற பாடங்களை எல்லாம் நாங்கள் ஆங்கில முறையில் கொண்டு வருவோன்னு எங்காவது சொல்லிக்கிறோமா? எல்லாமே தமிழ் தானே படிக்கிறாங்க. முன்னாள் அமைச்சர் அதானே சொன்னார், எல்லாமே தமிழ் தான் படிக்கிறாங்க. தமிழ் மொழி தான் நம்ம தமிழ்நாட்டில் தாய்மொழி தான் முதலிடம் ஆகணும்னு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யாருக்கு இருக்கு? எனக்கு நீங்க ஒரு டேட்டா, என்கிட்ட டேட்டா இல்ல, அதனால நீங்க சொல்லுங்க. அதாவது இந்த 2013 ஆங்கில வழி கல்வியை கொண்டு வந்தீங்க இல்லையா, அது கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தமிழ் வழி கல்வியில அரசு பள்ளிகள்ல மாணவர்கள் சேர்க்கை அதிகமாச்சா, இல்ல ஆங்கில வழி கல்விக்கு அரசு பள்ளிகள்ல மாணவர்கள் சேர்க்கை அதிகமாச்சா? அதாவது நான் தெளிவாகவே சொல்றேன், என்கிட்ட எனக்கு எல்லாமே தெரியும். அதாவது வந்து ஆங்கில அறிவு பொது அறிவு அது வேணுங்கிறக்காக என்ன செஞ்சாங்க, தனியார் கல்லூரிகளுக்கு தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு உட்பட எல்கேஜி யூகேஜிலேருந்து எல்லாத்துக்குமே ஒரு மோகம். மக்கள் மத்தியில் வந்து வசதி படித்தவங்க வசதி இல்லாத கூட கடனை வாங்கி கூட கொண்டு சேர்த்து படித்தாங்க. அந்த நிலை இருக்கக்கூடாதுங்கிறக்காக இந்த ஆங்கில பொது அறிவாக வச்சு அதை வந்து படிக்க வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து அரசு பள்ளிகளில் வந்து மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, தனியார் பள்ளிக்கூட மாணவர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. இதுதான் உண்மை. யார் வேணாலும் கேட்டு பாருங்க. அரசு பள்ளிகள் அளவுக்கு தனியார் பள்ளிகளுடைய அளவுக்கு அரசு பள்ளிகளுடைய உள்கட்டமைப்போ அல்லது அரசு பள்ளிகளுடைய எண்ணிக்கையோ இல்லைங்கிறத நம்ம ஒத்துக்க தான் வேணும். இன்னைக்கு தனியார் பள்ளிகள் எவ்வளவு புற்றீசல் போல முளைச்சிருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் நான் தனியார் பள்ளிகளுக்குள்ளேயே போகல. நீங்க ஆங்கில வழி கல்வியை இங்க அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறம் உங்ககிட்ட அரசு பள்ளிகள்ல தமிழ் வழி கல்விக்கு போறாங்களா ஆங்கில வழி கல்விக்கு போறாங்களா, அவ்வளவுதான் என் கேள்வி. ஆங்கில வழி கல்வி மட்டும் இல்லை, ஆங்கில வழி கல்வியே கிடையாது. அது ஆங்கில அறிவு போதிப்பதற்காக அந்த 1 மணி நேரம் பாடத்தை அதிகம் பண்ணி அது நல்லா படிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தைய அது படித்தாதான் அவன் நாளைக்கு வந்து வெளியே இன்னும் அதுக்கு மேலமா கல்லூரி போகும்போது என்ன படிக்க முடியும்? ஆங்கில அறிவு நல்லா இருந்தால் தானே படிக்க முடியும்.
நான் தான் அப்படியே சொன்னேன், 8ஆம் கிளாஸ் வரைக்கும், 8ஆம் கிளாஸுக்கு அப்புறம் அவன் எடுக்கக்கூடிய தனி சப்ஜெக்ட் பாடம் எடுக்கிறான்னா எந்த துறை எடுக்கிறான்னா அந்த துறை வந்து பொது பாடமாகவே இந்தியா முழுவதும் எல்லா பள்ளிக்கூடங்களும் எல்லா கல்லூரிகளையும் எல்லா இடத்துலையும் ஆங்கிலத்தில் இருக்குது. ஒரு பாடம் மட்டும் தமிழில் இருக்கும். அவன் எப்படி படிப்பாங்க? அந்த படிப்பறிவை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக தான் ஆங்கிலத்தில் வந்து முக்கியத்துவம் தர்றோம். வேற என்ன இருக்குது? இது எல்லா குழந்தைகளுக்கும் தான். நம்ம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு குழந்தைகளும் நல்லா இருக்கணும், படிக்கணும், கல்வித்துறையில் முன்னுக்கு வரணுங்கிறது அரசுடைய திட்டம் அப்படின்னு சொல்றீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.